ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் ஆரம்ப நாளை காண செய்த தேவன் இறுதி நாளையும் காண செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு ஒரு பாதை திறக்காதா? எனக்கு ஒரு வழி பிறக்காதா? எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்காதா? என் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த மாட்டாரா என அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர், நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிறார். மனுஷன் பல பாதைகளை மூடலாம், வாசல்களை அடைக்கலாம், வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்களும் உங்களுக்கு சவால் விடலாம். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். எந்த இடத்திலே வழி திறக்காது என்று நீங்கள் எண்ணினீர்களோ அந்த இடத்திலேயே அவர் வழியை திறக்கச் செய்வார். கர்த்தர் உனக்காக வழியை திறக்கும் போது யாராலும் அதை தடுக்கவே முடியாது. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்களுக்கு முன்னே செல்லுகிறவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அக்னி சூளையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு இறங்கி உலாவிய கர்த்தர் அக்னியின் உக்கிரகத்தை அவித்து போட்டார். ராஜாவின் உள்ளத்தில் பேசினார். தேவப்பிள்ளையே, வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற நமது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையையும் அவர் செழிப்பாய் மாற்றுவார். இதோ புதிய பாதை தெரிகிறது. கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய பாதுகாவலோடு இந்த மாதத்தின் இறுதி நாளை காண செய்த தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, இந்த மாதம் முழுவதும் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தேவையான அனைத்தையும் வழங்கியதற்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இதுவரை பதில் கிடைக்காத எங்கள் ஜெபங்களால் நாங்கள் மனமுடைந்து போகாமல் தொடர்ந்து பொறுமையுடன் நிலைத்திருக்க அருள் புரிந்தருளுங்க. தேவனே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும்படி உங்க ரட்சிப்பின் கிருபையையும் வல்லமையும் உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பத்துடனும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக நீர் வைத்திருக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற உங்க அன்பு பிள்ளைகள் மீது உங்க கண்களை வைத்து உம்முடைய சிறகுகளின் நிழலில் அவர்களை பாதுகாத்தள்ளவும் அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காத்து வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்ல முடியாத அளவுக்கு துயரம், நிந்தை, அவமானம், சொத்து மற்றும் குடும்ப பிரச்சனைகளினால் சோர்வடைந்து மனம் உடைந்து பின்மை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் தமது கிருபையின்படியே இறங்கிட வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, கடுமையான உள்நாட்டு சண்டைகள், அரசியல் வன்முறைகள், கலவரங்களின் நிமித்தமாக பொருளாதார நெருக்கடி மற்றும் உணவு பற்றாக்குறை போன்ற சவால்களை சந்தித்து வரும் ஏமன், சிரியா, மியான்மர், சூடான், ஹைட்டி, ஆப்கானிஸ்தான், சோமாலியா மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து உதவி தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சி பெறவும், தொழில் நஷ்டமடைந்து கடனுக்குட்பட்டுள்ளோர் அவற்றிலிருந்து மீளுவதற்கான கிருபைகளை பெற்றுக் கொள்ளவும் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடி, புரிந்து கொள்ளாமை, மனத்தாங்கல்கள் போன்ற பல காரணங்களினால் பிரிந்து வாழும் குடும்பத்தினர் சேர்ந்து வாழவும், சமாதானத்துக்கு காரணமாகிய கர்த்தர் சமாதானத்தை தந்தள்ளி குடும்பம் ஒற்றுமைப்படையும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமது தேசத்தின் மேலும் தமது ஜனத்தின் மேலும் கிருபையுள்ளவராகிய கர்த்தர் இந்திய தேசத்தை ஆளும் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மத்திய மாநில அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், மாநில கவர்னர்கள், ஆளுமை பொறுப்பில் உள்ள உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் ஏற்ற ஞானம் தந்தள்ளி சிறப்பாய் செயல்படவும் அவர்கள் பாதுகாப்பாய் வாழவும் மக்கள் வாழ்வாதாரம் உயர்வடையவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பங்களில் மேல் படிப்புக்காக காத்திருக்கும் பிள்ளைகளின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி கல்லூரிகளில் படிப்பதற்கான இடம் கிடைத்தவும் பணத்தேவைகள் சந்திக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் உள்ள மக்களுக்கு தேவர் இரக்கம் செய்து அவர்களை குணப்படுத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து விட வேண்டும் எனவும்
பயணம் செய்யும் ஒவ்வொரு மக்களும் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் சுகமான பத்திரமான பயணத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்கள் தீர்க்கப்படவும் அவர்கள் செலுத்தி தீர்ப்பதற்கான ஏற்ற வாசல்கள் திறந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.